வாங்கினதுல இருந்து கத்துக்கிட்டது தாடி வளர்க்க கூடாது. தாடி வளர்க்க கூடாது. சேவிங் பண்ணா என்ன ஆகும்? சேவிங் பண்ணா தும்மல் வந்து அடுத்து என்னன்னா சீன் நல்லா இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அடுத்து என்ன வரும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா பாக்குறாப்ல இருந்துச்சு. படத்தை பாக்குறப்ப போர் அடிக்காம போச்சா? போரே இல்லாம நல்லா போச்சு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ டீம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க இதுல. ஸோ ஏதாவது கேமராமேன்ல இருந்து எல்லாருமே புதுசு தான். படம் பாக்குறப்போ ஒரு புதுசா பண்ணிருக்காங்கன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சா? இல்ல எல்லாமே நல்லா சிலவரா ஆக்டிங் பண்ணிருந்தாங்க, எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணிருந்தாங்க. ஓகே, த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களுமே சந்தேகப்படுற மாதிரி இவங்களா இருக்குமோன்னு தோணுச்சு. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. போகிறப்போ கொஞ்சம் திகிலாவே சப்ஜெக்ட் போற மாதிரி இருந்துச்சா? திகிலாவே இருந்துச்சு. அது யாரை எல்லாத்தையுமே சந்தேகப்படுற அளவுக்கு இருந்தது. ஸோ ஒரு நொடியில் நம்ம எல்லாத்தையுமே சந்தேகப்படணுன்றதை அவங்க சொல்ல வர்றாங்க. படம் சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு செகண்ட் வந்து அந்த படத்துக்கு தன்ல ஒவ்வொரு நொடின்றதுக்கு கரெக்டாக காமிச்சிட்டாங்க. படம் லாஸ்ட்டில் சொதப்பிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக கொண்டு வந்து அந்த 2 கொலையை எப்படி மேட்ச் பண்ணாங்க அப்படின்றது தெளிவாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. நல்ல ஸ்க்ரீன் பிளே டேரக்டருக்கு போதான் நன்றி. படம் வெற்றியோடைய வாழ்த்துக்கள். படம் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் வர்றது ரொம்ப ரேரான படம். கடைசி வரைக்கும் வந்து அந்த சஸ்பென்ஸ் ரொம்ப கீப் அப் பண்ணி படம் கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் ரொம்ப அருமையாக இருந்தார். நல்ல திரைக்கதை. அந்த படத்துல பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் அப்படி நம்மள நேர்காணல கொண்டு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு உள்ள உட்கார்ந்து? அதுதான் ப்ரோ, ஒரு நொடி ஒவ்வொரு நொடியும் நம்மள இழுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ப்ரோ. புதுசா பண்ண மாதிரி தெரியல, எக்ஸ்பீரியன்ஸா பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அவர் ஹீரோ புதுமுகன்றது அது மட்டும் தெரிஞ்சுச்சு. மித்த ஆக்டர்ஸ்லாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஓகே, அது ஒரு நல்லா இருக்கு. படம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? வேற லெவல்ல இருந்துச்சு. ரொம்ப விறுவிறுப்பா போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பாக்குறப்போ ஏதாவது டாட் ஏதாவது மைனஸ் மாதிரி தெரிஞ்சா? 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியல. 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியல. ஸோ படம் வந்து சூப்பர். மியூசிக் எபிசோட்லாம் எப்படி இருக்கு? மியூசிக்லாம் கரெக்டாக எடுத்திருக்காங்க, பர்ஃபெக்டாக எல்லாமே போச்சு. ஒவ்வொரு ஆக்டருமே குறைச்சு இல்லாமல் சூப்பராக அடிச்சிருக்காங்க. ஓகே சார். உண்மையிலேயே படத்தை வந்து நம்ம உண்மையிலே ரியலாக ரசித்து ஒவ்வொரு சீன் பார்த்தோம். ஆனால் அவங்க அந்த கடைசி வரைக்கும் அந்த கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த புதிர் என்னன்றது தெரியாத மாதிரி கரெக்டாக கொண்டு வந்து கரெக்டாக முடிச்சாங்க. என்னடா ஒரு 2 கதை ட்ராவல் ஆகுது, அது 2க்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கே அப்படிங்கிறத வந்து ஃபைனலில் வந்து 2ஐயும் சம்மந்தப்படுத்தி வச்சது உண்மையிலேயே அருமையான ஒரு திரைக்கதை. இனிமேல் அந்த டைரக்டருக்கு ஒரு ஆக்செப்ட் பண்ணணும். ரொம்ப இன்னும் அந்த படத்துலேருந்து வெளியில் வரல. ஒரு நொடி எந்த விஷயம் நம்ம தவறாக செஞ்சாலும் அதை நம்ம உடனே மறைக்காம அப்படியே உண்மையாக சொல்லிட்டோம்னா எல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கும். அதை நம்ம தவறாக யோசிச்சு தவறாக பண்ணால் என்ன மாதிரி நடக்குங்கிறத நீங்கள் வந்து திரையில் பாருங்கள். ரொம்ப நன்றி. வந்து ஷூட் இதில் ஃபுல்லாக நான் கூட தான் இருந்தேன். ஆனால் அந்த ஒரு ஃபீல் இல்லை எனக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நான் பார்க்கட்டே எனக்கே ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கரெக்டாக ப்ரொடியூசர் போய் கரெக்டான டீம்கிட்ட போய் சேர்ந்துருக்காரு. அதனால சந்தோஷமாக இருக்குது. ஓகே, படத்தை பற்றி நீங்கள் உங்களோட ஒர்க்கிங் சைடில் எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்க்குறப்போ? ஒரு நொடி வேஸ்ட் பண்ணாமல் அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அவளை எஃபைட்டுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நடிச்ச எல்லாத்துக்குமே செம்ம ஸ்கோப் இருந்தது. நம்ம ஒரு நொடியில பண்ற தப்பு வந்து அது தப்பு மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு நம்ம பண்ணக்கூடாது நம்ம வாழ்க்கையில. அதான் இதோட ஒன்லைனு. தமன்குமார் சார் சூப்பரா நடிச்சிருந்தாரு சார். உண்மையிலே சார் சூப்பரா இருந்துச்சு. நான் படம் பார்த்துட்டு வெளியே வந்தேன். நீங்க ஒரு நொடின்னு சொல்றப்போ நான் கூட என்ன நினைச்சேன்னா ஒரு நொடினா டைட்டில் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை தாண்டிட்டு இருக்கும், அதை சார்ந்து போகும். இப்படித்தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையா இருக்கும் அப்படின்னு. ஆனா இதுல பாக்குறப்ப நிறைய டிஃபரெண்ட் காமிச்சிட்டீங்க சார். என்ன சொல்லிட்டீங்கன்னா ஒரு நொடியில ஒரு மனுஷனுக்கு என்ன பிரச்சனை வரும், இதெல்லாம் நம்ம எப்படி நகண்டணும் அப்படின்றதுன்னு சொல்லிட்டீங்க. தியேட்டரை விட்டு ஒரு நொடி கூட நகண்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. சூப்பரா இருக்கு. ஆமா, போகவே இல்லை சார். ஒரு நிமிஷம் கூட எங்களால வந்து அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து ஏதாவது ஒரு இன்ட்ரோல் பேக் ஏதாவது கிடைப்புனா கூட படம் போட்டுருவாங்க, முதல் சீக்கிரம் போவோம் அப்படின்ற ஒரு தோணுச்சு. சூப்பர், அருமையான படம் பண்ணிருக்கீங்க சார். ஸோ வந்து அடுத்தடுத்து நீங்க ஒரு நல்ல இந்த மாதிரி படங்களை பண்ணணும். கண்டிப்பா சார். இல்ல இது வந்து இந்த மக்கள் எல்லாருமே ஆதரவு கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான படம் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார், உங்களை சந்திச்சதுல. சூப்பர் சார்.